தமிழகத்தின் தற்போது பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், காவிரி விவகாரமாக இருக்கட்டும், இவை பற்றி முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் தொகுதி மறுவரை என்று வரும்போது தன்னுடைய நிலைப்பாட்டில் முதலமைச்சர் விஜய் மாற்றம் தெரிவித்திருப்பதும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களவை மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே முதலமைச்சர் விஜயனுடைய முடிவு, தமிழக அரசினுடைய முடிவு பொறுத்தவரையில் நோ டீலிமிட்டேஷன் என்பதுதான் அவருடைய டீலிமிட்டேஷன் என்பதே தேவையில்லை, தற்போது இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை தான் தொடர வேண்டும், டீலிமிட்டேஷன் தேவையில்லை என்று தெரிவித்து வந்த நிலையில் அதில் மாற்றம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மக்களவையில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் பேசியிருப்பதன் மூலமாக ஏற்கனவே அவர் எடுத்த அந்த நிலைப்பாட்டில் சற்று மாறி இருப்பதாக தான் இந்த அவர் பேசியிருப்பதன் மூலமாக பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தவரையில் ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது நியாயமான தொகுதி மறுவரை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரை நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்த தொகுதி மறுவரை என்பது நியாயமான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற ஒரு கூற்றை அவர் முன்வைத்திருப்பதன் மூலமாக முந்தைய நிலைப்பாட்டில் சற்று மாறி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் எழுகிறது. அதுபோன்று தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு காலை 10:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் இப்போது அவர் அந்த மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்த வலையமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் போது போதைப் பொருள் என்பது முற்றிலுமாக தடுப்பதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் இதில் முன்வைத்திருக்கின்றார். கர்நாடகாவினுடைய பொம்மச்சந்திரா முதல் தமிழ்நாட்டின் ஒசூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்க வேண்டும். இந்த நீட்டிப்பு மெட்ரோ ரயிலை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும், அது புறந்தள்ளக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுபோன்று மிக முக்கியமான அவருடைய கூற்றுகள் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய மாநில நலன் சார்ந்த அவர் விடயங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் விஜய் தமிழக நலன் சார்ந்த சில விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பித்தும் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்தும் அதை பின்பற்ற கர்நாடக மருத்துவர் நிலையில்தான் காவிரி விவகாரம் குறித்தும் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரம் குறித்து பேசும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவை உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த மாநாட்டில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவை உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களுக்கு நிதி செலவின சுயாட்சி அதிகாரம் தேவை, நிதி செலவினங்களுக்கான சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதையும் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்றும் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும், மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் புதிய யோசனையாக முன்வைத்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாநிலம், தமிழகம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழகத்திற்கான தேவையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் இந்த நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும். +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நீட் விலக்கு தேவை, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஒழுங்காற்று குழு தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை உரிய நேரத்தில் அதை பின்பற்ற வேண்டும். அதே போன்று தொகுதி மறுவரை வரும்போதுதான் அதனுடைய நிலைப்பாடு என்பது மாறி இருப்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே அவர் நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் தொகுதி மறுவரை என்பது நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதை ஏற்கனவே திமுக கூறி வந்ததையே அவரும் தெரிவித்திருப்பதும் இதன் மூலமாக பார்க்கின்றோம். திமுக பொறுத்து ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நியாயமான தொகுதி மறுவரை என்ற கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் அதைதான் தற்போது முதலமைச்சர் விஜயும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம்.